எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை நீர் புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹல்லேலூயா. தேவன் அநேக நேரங்களில் பாடுகள் மூலமாகத்தான் நம்மை பக்குவப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையுமே வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஹல்லேலூயா. வேலை 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 வேலைன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் பாருங்க, ஜெபிக்கவே நேரம் இருக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு திட்டான்னு சொன்னால் தானாக ஜெபம் வந்துடும். வேலைக்கு போன உடனே அழுது, இயேசுவே இயேசுவே நீங்கள் எல்லாமே எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், எனக்கு கணவன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நீங்கள் தான்ப்பா எனக்குன்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து பேசி, அம்மா சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டால் பாருங்கள், அவருடைய அன்பு வந்தோடனே கர்த்தருடைய அன்பை நான் தேட மாட்டேன். அதனால் பாருங்கள், அப்பப்போ எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரதான் செய்யும். வந்தால் தான் பாருங்கள் நான் செபிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே பாருங்கள், வீட்டில் எல்லாமே ஒரு சமாதானமாக ஒரு சந்தோஷமாக எல்லாம் உள்ள இருக்க வச்சுக்கிட்டுங்களேன். அதில் கர்த்தரை தேட மனங்கிறாது. அதில் அப்படியே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருந்தால் அப்படி ரகசிய வரிகளை மேன்னு சொல்ல மாட்டோம், எடுத்துக்கொள்ளப்பட்டார் பாருங்கள். ஹல்லேலூயா. பரிதவிக்கப்பட்ட பிள்ளைலாம் நம்ம போயிடுவோம். அதுக்காகவே கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை பக்குவப்படுத்துகிறார் பாருங்கள். இப்படியே என் பிள்ளை போய்கிட்டே இருக்காளே, என் மகளை குறித்து என் மகனை குறித்து நான் பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதில் பாடுகளை கொடுத்தா, இன்னும் பக்கப்படுத்திட்டா, இன்னும் அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஜெபிப்பாளே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்கள் பக்குவப்படுத்துவார் பாருங்கள். பாடுகள் நிமித்தமாக தான் நம்ம என்ன செய்வார், நம்ம கொண்டு வருவார் பாருங்கள். வசனம் இப்படியே சொல்கிறார், உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. பக்தன் இப்படியா சொல்ல, உபத்திரப்படுறதுக்கு முன் நான் வழி தப்பி தான் நடந்தேன்ப்பா, உபத்திரம் வரலன்னா வழி தப்பி தான் நான் போனேன். ஆனால் இப்போ உபத்திரம் வந்ததுனால உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளை சிரிச்சிக்கலன்னு சொன்னால் நம்ம வழியில் நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த வழியில் போய் இடிச்சிட்டு அப்புறம் வருவோம் பாருங்கள். அப்புறம் இயேசுவே 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 காப்பாற்றணும்னு சொல்லுவோம் பாருங்கள். ஹல்லேலூயா. தாவீது அந்த பக்தன் சொல்லும்போது, நான் உபத்திரப்படுறதுக்கு முன் வழி தப்பி தான் நடந்தேன். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அவருடைய வார்த்தை காத்து நடக்கிறதுக்காகவே ஒரு சில பாடுகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியலுக்கு பாருங்கள், சவல வரிக்கரபா, தானியல் சாத்ராங் மேஷா ஆபேத்ராங்கெல்லாம் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, வேதத்தில் பக்தர்களாக நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பாடுகள் தான், துன்பங்கள் தான். ஆபிரகாமெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் வழியாக தான் கர்த்தர் கொண்டு போகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்கிறாரு. எனக்கு உண்டாக ஆமென் நீதிமான இருக்கணும்னு சொல்கிறாரு. சபல வரிக்க நிறைய பாருங்கள், ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஆமென் பின்னணித்தில் பார்க்கும்போது பாடுகள் தான். உடைச்சி உடைச்சி நொறுக்கி நொறுக்கி தான் கற்றுக் கொண்டு வருவார். ஏன்னா உடைக்கப்பட்ட பிள்ளைகள் தான், உடைக்கப்படுற பிள்ளைகள் வந்து சொல்லும்பொழுது அவங்க ஜெபிக்க முடியும். அதனால கர்த்தர் என்ன செய்வார், ஒன்று சுபாவத்தை மாத்திரக்காக நம்மளை உடைப்பார், இன்னும் அவர் நம்மளை பயன்படுத்துறதுக்காக நம்மளை என்ன செய்வார், உடைப்பார் பாருங்கள். அல்லைங்க சோர்ந்து போயிடாதாங்க. அது எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு, இந்த பாடு வந்துட்டு, வியாதி வந்துட்டு, இந்த உபத்திரம் வந்துட்டு, இதில் அழிஞ்சு போயிடுவானோ, நான் முடிஞ்சிருவேனோ
எல்லோரும் அவமானம் என்னை பேசுகிறாங்களே, சிரிக்கிறாங்களே, தனிமை ஒவ்வொரு நாளும் என்னை வாட்டி வதைக்குதே, வறுமை, கடன் சொல்லி புலம்பி கொண்டிருக்கலாம். கர்த்தர் அனுமதி கொடுப்பாரு பாருங்கள். சில நேரங்களில் யோசேப்பு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் செல்லக்குட்டியாக பாருங்கள் தகப்பட்ட இருந்துக்கிட்டு இருந்தார். ஒரு கடைக்குட்டியாக தகப்பட்ட ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார். கர்த்தர் அதை விரும்பலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பாருங்கள், பாடுகளுக்குள்ளாக தான் கொண்டு போய் சொந்த வீட்டார் நிமித்தம் தான் பாடு அனுபவித்து கர்த்தர் உயர்த்தினார். தாவீதுக்கு அந்த உபத்திரமும் அவனை ராஜாவாய் மாற்றிட்டு, ஒருவேளை தாவீதுக்கு அந்த உபத்திரம் வரலன்னு சொன்னான், அல்லேலூயா, சவுல் அவனை துரத்தலன்னு சொல்லியிருந்தா அன்றைக்கே ராஜாவுக்கு மருமகனாக இருப்பார். ராஜாவுக்கு மருமகனாக ஆகியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ராஜாவாக மாறியிருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாடுகள் பாருங்கள். மலைகளை ஒழிஞ்சேன், குண்டுகளை ஒழிஞ்சேன், அங்கே போனேன் இங்கே போன தாவி சொல்கிறாரு பாருங்கள். இன்னும் துதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன்னு சொல்லி பாருங்கள். அப்போல்லாம் தேவனை துதித்து பாடுகளில் துன்பத்தில் அவர் ஆண்டரை பிடித்து கொண்டார். நீ பிரச்சனை வரும்போது நம்ம எங்கேயே ஓடுகிறோம்? யாரிடத்தில் ஓடுகிறோம்? யாரிடப்பே நம்ம சொல்லுகிறோம்? ஷவலபரி கதோரி விக்கிறவா. ஒரு சகோதரி சொன்னாங்க, அல்லேலூயா, வீட்டில் அங்கே 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளாக குடும்ப ஜெபம் நாங்கள் பண்ணுவோம். அல்லேலூயா. சில நேரங்களில் குடும்ப ஜெபம் பண்ணலையா, நான் வந்தால் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணுமோ, நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா பிள்ளைகள் சேர்ந்து அப்படி சொல்லி திட்டிடுவாங்க. திட்டின உடனே என் ஜெபமே போயிடும். அவங்களும் ஜெபிக்க மாட்டாங்க, எங்களையும் திட்டின உடனே அன்றைக்கி இரவு ஜெபம் போச்சு, அவ்வளோதான். காலையில் எழும்பும்போது எப்படி இருக்குமோ அப்படி நினச்சி அல்ல விடிய காலமே எழுப்பி நான் ஜெபிச்சிருவேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு சமாதானம் இருக்கட்டுப்பா, அந்த பிரச்சனை வரக்கூடாதுப்பா, எங்கள் வீட்டில் கணவன் வரும்பொழுது அந்த பிரச்சனை ஒன்றும் வரக்கூடாது ஏசப்பா, நான் கூட்டி ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஜெபிச்சிருவேன், அதனால் அந்த பிரச்சனை வராது அப்படின்னு. அதில் நிறைய குடும்பங்களில் பாருங்கள், அல்லேலூயா, அம்மா சாப்பிட்டியாம்மா, எட்டி சாப்பிட்டியாமான்னு சொல்லி கேட்டோன்னு பாருங்கள், மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க பாருங்கள். நிறைய சகோதரி சொல்கிறாங்க, அதில் இப்போ என்ன பிரச்சனை, நம்ம ஏன் ஜெபிக்கணும், நல்ல சம்பளம், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல பிள்ளைகள், ஏன் ஜெபிக்கணும்? அல்லேலூயா. கேட்பேண்ணா, நீங்கள் ஜெபிச்சிலாம், வேதத்தை வாசித்தீங்களா? வேதத்தெல்லாம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, நேரமே எனக்கு இல்லை, என் பிள்ளைகளை பார்ப்பதற்கே நேரம் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க வந்துட்டாங்கன்னா சாப்பாடு பங்கி கொடுக்குறக்கே நேரம் இல்லை. எப்படி பரலோகத்து போக முடியும்? அல்லேலூயா. அப்படி பாருங்கள், அவன் இருந்தால் அடுத்தடுத்து கர்த்தர் என்ன செய்வார், பிரச்சனைகளை பாடுகளை அனுமதி கொடுப்பார் பாருங்கள். ஏன்னா அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பாடுகளை துன்பங்களை கொடுக்கும்போது அல்லேலூயா நமக்காக தான் அவர் சிரிச்சிப்பார் பாருங்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் பாருங்கள், அடுத்த வகுப்புக்கு போகணுன்னு சொன்னால் எக்ஸாம் எழுதி தான் போகணும். பரீட்சை வைப்பாங்க பாருங்கள், டெஸ்ட்டு வைக்காங்க. அல்லேலூயா. அதில் பாஸ் பண்ணுறாங்களா பாஸ் பண்ணலான்னு சொல்லி டெஸ்ட்டு வச்சு தான் அடுத்த வகுப்பு கொண்டு கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்த வகுப்புக்கு நினச்சிவாங்க, போக விடுவாங்க பாருங்கள். அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் டெஸ்ட்டு வைப்பார். சில நேரங்களில் இதை வச்சா என் பிள்ளை எழுப்பி வாராளா டெஸ்ட்டு வைப்பார் பாருங்கள். எனக்கு நிறைய டெஸ்ட்டு வச்சார், அதனால் அவங்களோட தைரியமாக பேசுகிறேன். அநேக நேரங்களில் பாடுகள் மூலமாக தான் என்னை பக்குவப்படுத்தினார். ஹல்லேலூயா. எங்கேயோன்னு போய்கிட்டு இருந்தேன், ஹல்லேலூயா, எங்கேயோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஷபலவை என்னை தேடி வந்தார், அவருக்காக என்னை தேடி ஹல்லேலூயா என்னை கண்டுபிடித்தார். உன்னை பிரித்து எடுத்திருக்காம உன் குடும்பத்தை விட்டு, நீ எனக்கு வேணும், எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு வாஞ்சை உண்டு, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அதனால் இப்போலாம் எப்படி ஊழியம் பண்ண முடியும்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட கேட்பேன். அவர் சொல்லார், உன்னை பாடுகள் மூலமாகத்தான் உன்னை பக்குவப்படுத்தி உன்னை உடைச்சி நொறுக்கி, சில நேரத்தில் எலும்புலாம் உடச்சிருவார் பாருங்கள். அப்படியே பாருங்கள், எலும்புலாம் இல்லாத மாதிரி அப்படியே சரீரத்தில் காணப்படும். இனிலாம் அழுதுக்கு பலன் இல்லைப்பா, எலும்பு இல்லைப்பா, இன்னெலாம் எழுப்பவே முடியாதுப்பா, அவ்வளோதான், இவ்வளோ தூரம் நீ உடச்சிட்டிங்களேன்னு சொல்லி எத்தனை நாட்கள் அழுத நாட்கள் உண்டு தெரியுமா? குடும்பமாக நாங்கள் அழுவோம், கத்துருவோம். இன்றைக்கும் அந்த வழியை கடந்து வந்து கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புகிறீங்க, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த கோத்திரம், ஏன் இந்த வியாதி, அழுது கொண்டு இருக்கலாம். தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதாங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுது பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவாக்கிறவா உடைஞ்ச பானை அவர் பயன்படுத்துவார் பாருங்கள். உடஞ்சி போயிடும் அந்த பானை, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் தேடி வருவார். கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் உடஞ்சி போயிருக்கீங்களா? ஐயோ, இந்த பாடலில் உடஞ்சிட்டேன்,
இந்த பாடல் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிங்களா? கர்த்தர் உங்களை இன்னைக்கு உங்களை ஆற்றி தேற்றி ஹல்லேலூயா உங்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதிக்க வருகிறார். பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஷபலபரி கதூரி கரவா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்தது கிருபையப்பா. விக்கிரங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கிரங்கள் சூழ்ந்த போது என்னை ஆற்றியதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்து இருப்பேன். ஹல்லேலூயா. உன் வார்த்தை மற்றும் தேற்றாது இருந்தால் மனச்சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, என்னை சரேவும் கிருபை போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கடலன்னு சொன்னால் எந்த வழியிலோ நம்ம போய் முட்டி நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிருப்போம். பிசாசு பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சரியான வழியில் நம்ம நடத்தி 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 கொண்டு போன்னு சொன்னால் உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்லன்னு சொல்லி தான் அவர் என்ன செய்வார்? பிடிச்சி இழுத்து கொண்டு வருவார் பாருங்கள். ஷபல வரிக்க நம்ம ரோட்டில் போகிறோம். ஹல்லேலூயா. நான் ரோட்டில் போவேன் எப்படியும் போவோன்னு சொல்லி போக முடியாது பாருங்கள். போனால் என்ன செய்வாங்க? அடுத்த பைக்காரங்க பஸ்காரங்க இடிச்சு போட்டு போயிடுவாங்க. கரெக்டான வழியில் போனால் தான் சீலல் நிற்கணும். போக சொன்னால் போகணும். அப்படி போனால் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும் பாரு. அதே மாதிரி கர்த்தர் சீலை நிற்கிற மாதிரி நிற்க வைப்பார். ஒரு மேடை தாண்டும் பார், ஒரு பள்ளத்தை தாண்டும் பாரு பாருங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்படியே நம்மளை விட்டுற மாட்டார் பாருங்க. அதில் தூக்கி எடுத்து ஆசீர்வதிச்சிருவார். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகள் பாருங்க. ஹல்லேலூயா. படித்து கொண்டு இருக்கும் பொழுது தவறான ஒரு நண்பர்கிட்ட பழகிட்டா. பெற்றோர் எவ்வளவோ சொல்கிறாங்க, நீ பேசாத பழகாதம்மா, நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஈக்குவல் ஆகாது, பேசாதம்மான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கேட்கல. ஹல்லேலூயா. எவ்வளவோ எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கேட்கல. பின்னு பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு. ஹல்லேலூயா. அவங்க அம்மாவுக்கு பாருங்கள் ஒரு கேன்சர் வியாதி வந்தது. அதனால அந்த மகளுடைய உள்ளம் அப்படியே சுக்காக உடஞ்சிட்டு. இல்லைனா அவங்க அம்மா சமையல் பண்ணி வைப்பாங்க, சாப்பிடுவா, இஷ்டத்துக்கு போவா, இஷ்டத்துக்கு வருவா. ஆனால் பாருங்கள், தாய் பலவீனம் ஆன உடனே ஆஸ்பத்திரி வீடு. அம்மா பிழைப்பாங்களா இல்லை பிழைத்து கொள்ள மாட்டாங்களா, நம்ம வாழ்க்கை இனி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைய கர்த்தர் சிரிச்சுத்தாரு பாருங்க. அவன் அடித்த கண்ணீர் அளவே இல்லை. என் தாய், என்னுடைய தாய், எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, நான் கேட்கல. இன்றைக்கி எங்கள் அம்மா எனக்கு வேணும், எங்கள் அம்மாவோட வியாதி சுகமாகன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்திலே பாருங்கள் விழுந்துட்டா. ஆண்டவரே, இந்த வியாதிக்கு நீங்கள் தான் பரிகாரப்பா, ரத்தத்தை என் தாய் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் கதற ஆரம்பித்தா. ஹல்லேலூயா. அந்த பையன்கிட்ட பேசலை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மகனை பரிசுத்தப்படுத்தினார். ஷபல வரிக்கரவா. மகளுடைய ஜெபத்தை கேட்டு தாய்க்கு அந்த வியாதி சுகமாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள் அந்த மகளை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி வர நிறைய நேரங்களில் பாருங்கள், பிள்ளைகளையும் அப்படி தான் நினச்சிறார். ஆமென். பெற்றோருக்கு வரம் சரியில்லாமல் இழுக்காரு. சிலர்களை பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை பாடு வரும்போது பெற்றோர்களை பக்குவப்படுத்துகிறார். இன்றைக்கி நிறைய இடங்களில் வீட்டில் பாருங்கள், பிள்ளைகள் நிமித்தமாய் பாடுகள், பிள்ளைகள் நிமித்தமாய் உபத்திரம், அவமானம் வரும்பொழுது பெற்றோர்கள் அப்படியே பாருங்கள் 4 முக்கில் சோரில் உட்காந்து அழுகிற சூழல் வந்துடுது. ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம்லாம் பாருங்கள், நீ பிள்ளைகள் நிமித்தமாக அவமானம். ஷபலபரி கரவா. ஹல்லேலூயா. தான் கர்த்தர் சொல்கிறார். வாழ்வு காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேவனை தேடணும். தாழ்வு காலத்தில் அவரை தேடணும். பாருங்கள், எப்போதும் அவரை தேடுற காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்துட்டா அந்த கஷ்டங்கள் அப்படியே பாருங்கள் ரொம்ப நம்மளை சேதப்பட்டு தாத்தபடி கர்த்தர் காத்துக்கொள்வோம். சில நேரங்களில் கர்த்தரே அனுமதி கொடுப்பார், அதையும் தாங்கிறதுக்கு பலன் கொடுப்பார் பாருங்கள்.
ஹல்லேலூயா. அவருக்காக யூஸ் பண்ண அவர் என்ன செய்வார்? சில சிகிச்சைகளை அனுமதி கொடுப்பார். அபிரகாமை கத்தர் சிரிச்சித்தார். குழந்தை தருவன்னு சொன்னார். 25 வருஷம் கழித்து கத்தர் குழந்தை கொடுத்தாரு. குழந்தை கொடுத்து பாருங்கள், மீண்டுமாக பணி செலுத்தவான்னு சொன்னார். நல்ல டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன டெஸ்ட்டாக இருந்தாலும் எசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா என்னை பக்குவப்படுத்துறீங்கப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் வாழ்கிறப்பா, ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் வாழட்டுப்பா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அநேகருக்கு பிரச்சனை மாற்றுவா தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, தேசம் முழுதுக்கும் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவோம். அநேகருக்கு நீங்கள் ஆசிரமம் மாறி போறீங்க. இந்த கஷ்டத்தை அனுபவித்தேன், கர்த்தர் இதில் என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தர் உங்களையும் தூக்கி எடுப்பார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு பாருங்கள் போதும். பாருங்கள், நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சதுனால தான் பாருங்கள் ஹல்லேலூயா மரணம் அனுபவித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மரணம் சந்திக்கிற பிள்ளை வரும்போது அவங்க பேசும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியுது. கடன் பிரச்சனை, தருத்திரம், வறுமை எல்லாமே பாருங்கள் அனுபவிச்சதுனால அவங்கள ஈஸியான பேசி ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண முடியுது. இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போனீங்களை பாடு பிரச்சனை வரும்போது கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். ஆசீர்வதிப்பா, சோர்ந்து போயிடாதங்க. அப்படி வார்த்தையை நம்புங்க. அவரை ஒத்திரப்பட்டு நல்லதுதான்ப்பா, நான் வழி தப்பி நடந்த உண்மைதான், இப்பொழுது வார்த்தை காத்து நடக்கிறப்பா, எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இயேசுவே எப்படி வல்லமை இறங்கட்டு, அக்கனி இறங்கட்டு, இரவு ஜெபத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பாடுகள் மூலமாக எங்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றிப்பா. நாங்கள் எங்கேயோ ஓடுவோம் சுவாமி, யாரிடத்தில் ஓடுவோம் ஆண்டவரே? உடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம் சுவாமி. இன்றைக்கி உடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஐயோ எனக்கு முடியலையே, ஐயோ அந்த பாடு எப்படி தாண்டி வருவ அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே நீ கண்ணீரை துடையும். நான் உன் கூட தான் இருக்கிறேன். யோசேப்பே நீ சிறையில் இருந்தாலும் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அல்லேலூயா நீ பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்க. யோசேப் சிறைகளை இருக்கும்போது கூடவே இருந்தீங்கப்பா. அப்படியே நீங்கள் விட்டு விடலையே, வெளியே கொண்டு வந்து அதிபதியை மாற்றினீங்களே. நீங்கள் உடைய பிள்ளைகளப்பா என்ன சிறைகளை இருந்தாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் சுவாமி பிள்ளை தூக்கி எடுத்துருங்க இசப்பா. அப்படியே மாண்டு விடாதபடி கத்தாவே நீ தூக்கி எடுத்தது குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதம் வந்து பிள்ளைகளை மாற்றும். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆமென் பாடுகள் மொத்தமாய் ஆண்டவரே நீர் சந்தித்து பக்குவப்படுத்தி ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான்ப்பா பாடுபடுறாங்கப்பா. இப்பொழுது கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் கெஞ்சுகிறேன். இந்த பிள்ளைகளை ஆண்டவரை உடைய வார்த்தையால் ஆறுதல் படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. இந்த குடும்பத்தார் மேலே அசைவாடுவீராக. கணவன் மேலே, மனைவி மேலே, வீட்டில் ஆமென் வாகனங்களில் அசைவாடு, சிலிண்டரில் ஹல்லேலூயா ஒத்திரத்தை அனுப்பித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ரிவக்கரவ கண்ணீரை துடைங்க 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 இசப்பா. வல்லமை இறங்க, நின்று எடுத்து போடு, அவமானத்தை எடுத்து போடு, கண்ணனை எடுத்து போடுங்க. பிரச்சனையை மாற்றும். வீண் குழப்பங்கள், வீண் கவலை எல்லாம் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் மந்திரவாதம் வந்ததுனால குடும்பங்கள் ஒட்டஞ்சு நொறுங்கி காணப்படுகிறது ஏசப்பா. நீங்க உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ள ஏசப்பா. தேவைகளை சந்திப்பீராக. வல்லமை இறங்கட்டும். கத்தூரி வீக்கிறோம். அக்கினி 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 இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அந்த வீட்டு மேலே அக்கினி இறங்கட்டும். கத்தரி தொடர்ந்து இருக்கிற எல்லாரும் ரத்தத்தளி தெளிக்கிறேன் 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 தெளிக்கிறேன். வாத கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. எல்லா கடன் கட்டுகளை ஒட்டாக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தரத்திர கட்டுகளை ஒட்டாக்கிறேன். வியாதி கட்டு, பாதாள கட்டு, மரண கட்டு, ஆக்சிடென்ட் உண்டாக்குற போராட்டம் எல்லாம் ஆவிகளை கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். பாவங்களை சாபங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கப்பா மன்னிங்க. மதுபானை விட்டுட்டு வெளியேறி போகட்டும். கோபம், எரிச்சல் எல்லாம் வெளியேறி போகட்டும். செபாவி ஊற்றுக, செபிக்க வைங்க, துதிக்க வைங்க. கவலை மேற்கொள்ளக்கூடாது, பலவேறு மேற்கொள்ளக்கூடாது. பரிசுத்தன் வல்லமை மாத்திரம் மேற்கொள்ளட்டும். அக்னி இவக்கரப சந்திரதி கத்தூரிக்கிறப்பா. தூக்கலாமல் கஷ்டம் தூக்கத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. துன்பத்தை எடுத்து போடுங்க இசப்பா. உடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சிறுவைப்பட்ட நான் சரியாக மகிழ்ச்சி ஆக்கிறீங்கப்பா. நிர்மலமாக்கினோம், பாழாக்கினோம், புறப்பட்டு போவார்களா இயேசுவின் நாமத்தில். நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.